Hello guys, welcome to our channel Chennai Rebels. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். Yamaha வந்து லான்ச் பண்ண 300cc to 400cc கேட்டகரியில் இருக்க என்ட்ரி லெவல் ஸ்போர்ட் பைக் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி பற்றி எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த வண்டி நேம் வந்து Yamaha R3. Yamaha R3 பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. இந்த வண்டி எப்போ லான்ச் பண்ணாங்க இந்தியாவில்னு கேட்டிங்கன்னா 2015 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த வண்டி விடுறப்போ இந்த வண்டி வந்து நான் ஏபிஎஸ் வெர்ஷனாக தான் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் பண்ணாங்க 2017. அப்போ வந்து ஆப்ஷனல் ஏபிஎஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2018 ஸ்டாண்டர்டாகவே ஏபிஎஸ் ஃபீச்சர் கொடுத்துருந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த வண்டியோட லுக்ஸ் பார்த்தீங்கன்னா லுக்ஸ் வேற லெவலில் இருக்கும், மெனசிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃப்ரண்ட்ல டியூவல் ரிவர்ஸ் லேண்ட் ஹெட்லைட் கொடுத்துருப்பாங்க, பைலட் லைட் கொடுத்துருப்பாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ரேஸ் பைக்கோட லுக் இருக்கும் இந்த வண்டியில். லைட்டாக கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் லைக் இந்த சைட் ஸ்லாண்ட் எக்ஸாஸ்ட் அப்படியே R6 மிமிக் பண்ணி போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இந்த இன்ஜினை பற்றி சொல்லணும்னா இது ஒரு 321cc 8 valve லிக்விட் கூல்டு டுவல் ஓவர் கேம் இன்லைன் ட்வின் இன்ஜின். ஸோ எப்பவுமே பேரலல் ட்வின் தானே சொல்லுவீங்க, இது இன்லைன் ட்வின் என்னன்னா 180 டிகிரி ஆங்கிளில் கிராங்க் இருக்கும். ஸோ ஒரு பிஸ்டன் மேலே இருக்கப்போ இன்னொரு பிஸ்டன் டேரெக்டாக கீழே இருக்கும். ஸோ அந்த மாதிரி செட்டப்பில் வந்த இன்ஜின் தான் இந்த இன்ஜின். பேரலல் ட்வினில் பார்த்தீங்கன்னா 2 பிஸ்டனும் ஒரே நேரத்தில் மேலே போகும், 2 பிஸ்டனும் ஒரே நேரத்தில் கீழே இறங்கும். ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் பவர் டெலிவரி எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஓட்டுறப்போ சொல்கிறேன். ஸோ இந்த வண்டியோட பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 42 பிரேக் ஹவர்ஸ் பவர் கொடுக்குது at 10,750 RPM அண்ட் 29 Nm of torque at 9,000 RPMல கொடுக்குது. ஸோ இந்த செட்டப் வந்து ஒரு 6-speed கியர் பாக்ஸோட மெஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டே வேற லெவலில் இருக்கும். எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணி சவுண்ட் காட்டுறேன், நீங்களே கேளுங்க. வேற லெவலில் இருக்குது. ட்வின் சிலிண்டர் வெஹிக்கிள்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம Yamahaவோட கிளாசிக் ட்ரீட்மெண்ட் தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோக் தான் இருக்கும். டியூவல் ஹெட்லைட்டும் வந்து ஆலோஜன் லைட்டில் தான் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் கூட ஆலோஜன் பல்பில் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெஜலா டயர் கொடுத்துருக்காங்க. இதில் 2 வேரியன்ட் விட்டுருந்தாங்க, MRF டயர்ஸோட மெஜலா டயர்ஸோட. இது வந்து மெஜலா டயரோட வேரியன்ட். 17 inch ரிம் தான் இது. ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 298 mm கொடுத்துருக்காங்க. 4 piston கேலிபர் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ பிரேக்கிங் பவர் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா ரியரில் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சாலிட் ஸ்விங் ஆர்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரியர் டிஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 220 mm தான் டிஸ் சைஸ். ஸோ இந்த வண்டியோட சாசி பற்றி சொல்லணும்னா நம்ம யூஸ்வலாக Yamahaல வர டெல்டா பாக்ஸ் சாசி வராது, இதில் வந்து டைமண்ட் சாசி அப்படின்னு சொல்லி ஒரு சாசி இருக்குது. இந்த வண்டியில் வந்து மொத்தமாக சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 780 mm தான். ரொம்பவே லோவர் சைடில் கொடுத்துருப்பாங்க. சொன்ன மாதிரி 2 காலையும் கீழே வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதை நான் உட்காந்தோடனே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 780 mm தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டல் வண்டியோட கர்ப் வெயிட் பார்த்தீங்கன்னா 169 kg தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 160 mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காகவே நம்ம இந்தியன் ரோட்ஸை டேக்கிள் பண்ணுறதுக்கு அந்த கிளியரன்ஸ் போதும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரியர் இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு ஆலோஜனில் தான் வரும். ரியர் டெயில் லைட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் LED கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணுற வண்டி கலர் பார்த்தீங்கன்னா ரேசிங் ப்ளூ. இந்த ப்ளூ வந்து இந்த வண்டியில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. Yamaha ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கலர் தான் இது. இதை நான் சொல்லவே வேண்டாம். இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணுற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ABS வெர்ஷன். ஸோ இந்த வண்டியோட சீட் பற்றி சொல்லணும்னா சீட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சைடில் இருக்குது, அவ்வளோலாம் ஹார்டாக இல்லை. என்ன பில்லியன் கம்ஃபர்ட் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பில்லியனோட சீட் வந்து சின்னதாக இருக்குது, சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பில்லியன் பிடிச்சிக்கிறதுக்காக எந்த கிராப் ரயிலும் இதில் கிடையாது, அந்த செட்டப்பே இதில் கொடுக்கல இவங்க. ஸோ வாங்க வண்டியில் உட்காந்து கண்டினியூ பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த வண்டியில் உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த சீட் ஹைட் வந்து 780 mm நான் சொல்லியிருந்தேன். 780 mmன்றது ரொம்பவே லோவர் சைடு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 5'7", எனக்கு வந்து 2 காலம் கீழே வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த வண்டியோட டேங்க் சைஸ் வந்து 14 liters இந்த வண்டியில் கொடுத்துருக்க டேங்க் சைஸ். தென் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பான்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. கிளிப்பான்ஸ் பொசிஷனும் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அக்ரெசிவாகவும் இல்லை, அவ்வளோ அப்ரைட் பொசிஷனும் இல்லை. ஸோ இந்த மிடில் கொடுத்துருக்கனால எனக்கு வந்து அவ்வளோ ஷோல்டரில் ப்ரெஷர் போடாத மாதிரியே இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. அதையும் நான் ஓட்டுறப்போ கண்டிப்பாக சொல்கிறேன். அதே இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்த மிரர் வந்து யூஸ்வலாக எல்லா Yamahaலையும் கொடுக்குற மாதிரி இங்கே தான் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிரரோட வியூ வந்து எப்படி இருக்குன்னு ஓட்டுறப்ப நான் சொல்கிறேன். அண்ட் இங்கே இருக்க சுவிட்ச் கியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ் லைட் கொடுத்துருக்காங்க, ஐபீம் லோபீம் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ், ஹாரன் அண்ட் இக்னிஷன் ஆன் ஆஃப் ஸ்விட்ச், லைட் ஆஃப் ஆன் ஸ்விட்ச் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செல்ஃப் பட்டன் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் அனலாக் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஜிட்டல் இருக்கும், கொஞ்சம் அனலாக் இருக்கும். ஸோ டேக்கோமீட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாகில் தான் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டைம் காட்டுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் டெம்பரேச்சர் காட்டுறதுக்கு ஒரு காஜு, ஃபியூல் காட்டுறதுக்கு ஒரு காஜு. இங்கே வந்து டெல்டா லைட்ஸ்லாம் இருக்குது, நியூட்ரலா, ஐபீமா, இண்டிகேட்டர்ஸ்லாம் காட்டுறதுக்கு. அண்ட் இங்கே வந்து கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், அது வந்துட்டு இங்கே கியர் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ ட்வின் ட்ரிப் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் மைலேஜ் எல்லாமே இதில் காட்டுது. டோட்டல் ட்ரிப் மீட்டரும் காட்டியிருக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்பீடோமீட்டர் இருக்குது. ஸோ கைஸ் வாங்க இந்த வண்டி வந்து ரோடுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரோடு கொண்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நான் ஹைவேல தான் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கேன். இது மோர் ஓவர் ஒரு ஸ்போர்ட் டூரர் பேஸ் பண்ண ஒரு வெஹிக்கிள் அப்படின்றதுனால இது ஹைவேலே ஓட்டி பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இந்த வண்டியை பற்றி பேசுவோம். ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்லைன் ட்வின். 180 டிகிரியில் கிராங்க் வச்சிருப்பாங்க. 180 டிகிரி கிராங்க் அப்படின்னா என்னன்னா நமக்கு வந்து கிராங்க் வந்து 360 டிகிரி. அதில் ஃபர்ஸ்ட் 180 டிகிரியில் ஒரு பிஸ்டன் வந்து டாப் டெட் சென்டரில் இருக்கும், இன்னொரு பிஸ்டன் வந்து பாட்டம் டெட் சென்டரில் இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்த 180 டிகிரி போனோடனே 360 கம்ப்ளீட் ஆகுதா, அப்போ வந்து அடுத்த பிஸ்டன் வந்து டாப் டெட் சென்டரில் இருக்கும், இன்னொரு பிஸ்டன் வந்து பாட்டம் டெட் சென்டரில் இருக்கும். நமக்கு வந்து வைப்ரேஷன் வந்து அவ்வளோலாம் ஃபீல் பண்ண முடியல. வைப்ரேஷன்ஸ் இருக்குது, பட் நமக்கு ஒரு சிங்கிள் சிலிண்டர் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு வெஹிக்கிள் ஓட்டினா என்ன வைப்ரேஷன் இருக்குமோ அதோட
ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி. அண்ட் அதர் தன் தட் செகண்டோட ரைடிங் கம்ஃபர்ட். இதோட ரைடிங் கம்ஃபர்ட் பற்றி சொல்லணும்னா ரைடிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வெஹிக்கிளோட அல்டிமேட் செல்லிங் பாயிண்ட் என்னன்னா, இது வந்து நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ட்ராக் கொண்டு போய் ட்ராக் டேஸ்க்கு யூஸ் பண்ணலாம், டெய்லி சிட்டி கம்யூட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், அட் த சேம் டைம் நீங்கள் டூரிங்க்கும் கொண்டு போகலாம். ஸோ ஆல் இன் ஆல் வெஹிக்கிள் தான் இந்த வெஹிக்கிள். இதோட ஹேண்டில் பார் பொசிஷனே வந்து ரொம்ப அக்ரெசிவாகவும் இல்லை, ரொம்ப வந்து லேட் பேக்கும் கிடையாது. இந்த மிடில் கொடுத்துருக்கறதுனால எனக்கு வந்து ஷோல்டரில் ஒரு பிட் கூட பெயின் இல்லை. இப்போது ஷோல்டர்லேயே ப்ரெஷர் போடாத மாதிரி இருக்குது. ஸோ லிட்டில் பிட் அக்ரெசிவ் பொசிஷன் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அக்ரெசிவ் பொசிஷன் கிடையவே கிடையாது. அண்ட் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. குஷன் வந்து சாஃப்ட்வேர் சைடில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால உட்காரத்துக்கும் நல்லா இருக்குது. வைப்ரேஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஃபீலே ஆகல. ஃபுட் பேக்ஸில் வைப்ரேஷன் கண்டிப்பாக லைட்டாக ஃபீல் ஆகுது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஃபுட் பேக்ஸ் வந்து ரொம்ப ரியர் செட் கிடையாது, ரொம்ப ஃப்ரண்ட் செட்டும் கிடையாது, அதுவும் இந்த மிடில் கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு எங்கே ஒரே ஒரு ப்ராப்ளம் வரும்னா, நம்ம ட்ராக்கில் வந்து அதிகமாக லீன் பண்ணுறப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக ஃபுட் பிரேக்ஸ் வந்து ஸ்க்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே நிறைய இருக்குது. நம்ம ரியர் செட் ஃபுட் பிரேக்ஸ் போட்டால் அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கு நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கி போடணும். ரைடிங் கம்ஃபர்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக சஸ்பென்ஷன் பற்றி சொல்லி ஆகணும். சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபர் சைடில் கொடுக்கவே இல்லை அவங்க. சஸ்பென்ஷன் வந்து லிட்டில் பிட் சாஃப்ட்வேர் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து எனக்கு ரோட்டில் வர டென்ட் எல்லாமே வந்து அதுவே அப்சார்ப் ஆகிடுது. ஸோ எனக்கு ஓட்டுறப்பே ஒரு நல்ல ஃபீல் இருக்குது வெஹிக்கிள்லேருந்து. எனக்கு வந்து ரோட்டில் ஒரு சின்ன பள்ளம் வந்தாலும் தூக்கி போடுறதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அட் த சேம் டைம் எனக்கு கான்ஃபிடன்ஸும் ரீட்டைன் பண்ணுது இந்த வெஹிக்கிள். ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே நல்ல காம்பவுண்ட் சொல்லுவேன். இப்போ நான் ஹைவேல ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு இன்ஜின்லேருந்து ஜென்ரேட் ஆகிற ஹீட் வந்து ஒன்றுமே தெரியல, எல்லாமே டிசிபேட் ஆகிடுது. இப்போ நான் சிட்டிக்குள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு அந்த ஹீட் வந்து அப்படியே டேரெக்டாக லெக்கில் காட்டும். இது ஒரு 300cc இன்லைன் ட்வின் இன்ஜின்ன்றதுனால கண்டிப்பாக அந்த ஹீட் இருக்க தான் செய்யும். ஸோ 180 டிகிரி இன்லைன் ட்வின்ன்றதுனால இந்த வெஹிக்கிளில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாப் ரெவ் லிமிட் வரைக்கும் நம்ம இந்த வெஹிக்கிள் வந்து ரெவ் பண்ணலாம். 13,000 RPM கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 12,000 வரைக்கும் இந்த வெஹிக்கிளை கண்டிப்பாக ரெவ் பண்ணலாம். அதுவும் கோஆப்ரேட் பண்ணும் உங்களுக்கு நல்லாவே. இந்த வண்டியோட மிட் ரேஞ்சும் டாப் எண்டும் வேற லெவல். இது வந்து இன்லைன் ட்வின் 180 டிகிரி கிராங்க்ன்றதுனால டாப் எண்ட் வந்து வேற லெவலில் இருக்குது. பாட்டம் எண்ட் அண்ட் மிட் ரேஞ்ச் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது, பட் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஒன்ஸ் மொமெண்ட்டை பிக்கப் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த வெஹிக்கிளை பிடிக்கவே முடியாது. டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் கண்டிப்பாக 185 190 டச் பண்ணும். அண்ட் அரௌண்ட் சிட்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதருக்கு 21 24 தான் தருது இந்த வெஹிக்கிள். ஏன்னா இது பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் நம்ம இதில் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மைலேஜ் தான் தருது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த வண்டியோட மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பின்னாடி இருக்கிற எல்லாமே ரொம்பவே கிளியராக தெரியுது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ டுவல் சேனல் ஏபிஎஸோட பிரேக் ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் ரோட் போயிடுவோம். கரெக்டாக 100 போயிட்டுருக்கேன். ஸோ ஸ்டாப்பிங் பவர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வண்டி அலங்காமல் குலுங்காமல் அப்படியே நிற்கிது. நமக்கு வந்து ஒரு சின்ன ஃபியர் கூட கிரியேட் பண்ணல பைக்கு. ஸோ ஏபிஎஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். அண்ட் அதர் தன் தட் இந்த வெஹிக்கிளோட ஹைவே ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து மெஜில் டயர் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப்பு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது கான்ஃபிடன்ஸை ரொம்ப சூப்பராக பூஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த வெஹிக்கிள் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அக்கேஷனல் டூரிங் அண்ட் எவ்ரிடே கம்யூட்டிங்கும் ஒன்றும் நீங்கள் ட்ராக்கும் கொண்டு போய் யூஸ் பண்ணுவீங்க, லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து என்ட்ரி லெவல் 300cc ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெஹிக்கிளோட டைரக்ட் காம்படிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, KTM Duke 390, Honda CB 300 நான் வச்சிருக்க வண்டி, BMW G310R, RR 310 அண்ட் RC 390 இதெல்லாம் தான் இதுக்கான டைரக்ட் காம்படிஷனு. ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இந்த வெஹிக்கிளோட கியரிங் ரேஷியோ வந்து ரொம்பவே டாலாக இருக்குது. ஆனால் அந்த செயின் ப்ராக்கெட்டால் அந்த கியரிங் ரேஷியோக்கான பவரை வந்து வெளில ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியல. ஸோ நீங்கள் இன்னும் ஸ்மாலர் டீத் இருக்க செயின் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா இந்த வண்டியிலேருந்து இன்னுமே பெர்ஃபார்மன்ஸ் நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ட்ராக்ல யூஸ் பண்ணுறவங்க அது போட்டிருக்காங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இதை சொல்கிறேன். ஸோ இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே 3,50,000 rupees கிட்ட இருக்குது.
அப்போ ஆன் ரோடு எப்படியும் 4 தொட்டுரும். ஆனால் ஆன் ரோட் ப்ரைஸ் நீங்கள் காட்டவே காட்டாது. ஏன்னா இந்த வண்டி வந்து டோட்டலாகவே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க இந்தியாவில். ஆக்சுவலாக நியூ R3 வந்து ரீலான்ச் பண்ணுறதா இருந்துச்சு. பட் அதுக்கான அஃபிஷியல் நியூஸ் இன்னும் இந்தியாவில் இல்லாததுனால இந்த வண்டி வந்து இப்போதைக்கு சேல் கிடையவே கிடையாது. அதனால ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியாது. பட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 3.50 lakhs. அது வந்து கொஞ்சம் ஹையர் சைட் தான். இந்த வண்டி ஆஃபர் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸும் ரைடிங் கம்ஃபர்ட்டும் Yamahaவோட ரிலேபிலிட்டியும் உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பீட் பண்ணுறதுக்கு வேறு யாருமே கிடையாது. நீங்கள் இந்த வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ யூஸ்டு மார்க்கெட்டில் தான் நீங்கள் தேடுற மாதிரியே இருக்கும். ஏன்னா இப்போ நியூ சேலுக்கே கிடையாது. இந்த வண்டி பற்றின என்னோட பேசிக் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் வெஹிக்கிள்ஸோட ஃபேன் பாய் தான். அதனால் எனக்கு Yamaha, ஹோண்டா இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜாப்பனீஸ் வெஹிக்கிள்ஸோட ரிலேபிலிட்டி வந்து அடிச்சிக்க முடியாது. ஸோ கைஸ் இந்த வண்டியை பற்றின எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கும். அந்த டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எங்களை கமெண்ட்ஸில் அப்ரோச் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஃபர்தராக இன்னும் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக எங்களை இன்ஸ்டாகிராமில் அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் இந்த மாதிரி அமேசிங்கான கண்டென்ட் அண்ட் இந்த மாதிரி கிரேசி பைக்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபீச்சர் பண்ணுவேன். இந்த மாதிரி லிமிட்டட் வெஹிக்கிள்ஸ் மட்டும் இருக்கிற வெஹிக்கிளில் என் வெஹிக்கிளும் ஒன்று நான் யூஸ் பண்ணுற CB300. ஸோ அதோட ரிவ்யூ நான் சீக்கிரமே அப்டேட் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். அடுத்த vlogல இன்னும் இதே மாதிரி ஒரு கிரேசி பைக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் டேக் கேர் கைஸ். பாய்.